guys, welcome to my channel. இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா நிமோனியா பத்தி பார்க்கலாம். நிமோனியானா என்னன்னா acute infection of the lung involving alveoli and interstitium இல்லனா both ரெண்டுமே வந்து acute inflammation ஆச்சுன்னா அதுதான் வந்து நிமோனியான்னு சொல்றோம். இது வந்து ஒன் ஆர் மோர் கோ பேத்தோஜன்ஸ் மூலமா இந்த நிமோனியா வந்து வருது. எப்படி வந்து நிமோனியா வந்து இன்ஃபெக்ஷன் ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து மைக்ரோப்ஸ் இன்ஹலேஷன் ஆஃப் த ஹேர்ல இருக்க மைக்ரோப்ஸ் வந்து இன்ஹேல் பண்றதுனால, செகண்ட் வந்து ஆஸ்பிரேஷன் ஆஃப் ஆர்கானிசம் ஃப்ரம் த நேசோஃபாரிங்ஸ் இல்ல ஓரோஃபாரிங்ஸ் மூலமா நம்ம அந்த ஆர்கானிசம் ஆஸ்பிரேட் பண்ணும்போது, மூணாவது பார்த்தீங்கன்னா எமட்டோஜினியஸ் ஸ்ப்ரெட் பிளட் மூலமா ஸ்ப்ரெட் ஆகுது. ஃபோர்த் வந்து டைரக்ட் ஸ்ப்ரெட் வந்து எங்கன்னா சைட் ஆஃப் இன்ஜுரி எங்கன்னா ஆச்சுன்னா அது மூலமா வரதுதான் வந்து ஃபோர்த். இந்த 4 வழியிலே தான் நம்மளுக்கு இன்ஃபெக்ஷன் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது. 3 கிளாசிஃபிகேஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் அனடாமிக்கல், ஈட்டியாலஜிக்கல், அப்புறம் கிளினிக்கல். அனடாமிக்கல் வந்து பாத்தீங்கன்னா 3 டைப்ஸ்: லோபாரு, லொபுலாரு, இன்டர்ஸ்டிஷியல். எந்த சைட் பார்ட்ஸ்ல அஃபெக்ட் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி டைப்ஸ் இருக்கு. இந்த 3 டைப்ஸ். அடுத்தது ஈட்டியாலஜி வந்து பாத்தீங்கன்னா பாக்டீரியல் காசு, வைரல், மைக்ரோபாக்டீரியம், ஃபங்கல், அப்புறம் from pneumonia from non-infectious etiology. இது 5 டைப்ஸ் ஆஃப் இருக்கு ஈட்டியாலஜி. அடுத்த கிளினிக்கல் கிளாசிஃபிகேஷன் வந்து பார்க்கும்போது கம்யூனிட்டி அக்வைர்டு, ஹெல்த் கேர் அசோசியேட்டடு, ஹாஸ்பிட்டல் அக்வைர்டு, வென்டிலேட்டர் அசோசியேட்டடு, நிமோனியா இம்யூனோ காம்ப்ரமைஸ்டு ஹோஸ்ட், மிஸ்லேனியஸ் நிமோனியா. கம்யூனிட்டி அக்வைர்டு பாக்டீரியா இப்போ நம்ம பார்க்கலாம். இது என்னன்னா டிஃபைன் ஆஸ் அன் இன்ஃபெக்ஷன் அட் பிகின் அவுட் சைட் த ஹாஸ்பிட்டல். ஹாஸ்பிட்டல் இல்லாமல் வெளியில இருந்து நம்மளுக்கு வர இன்ஃபெக்ஷன் தான். ஒன்று வந்து டிப்பிக்கல், இன்னொன்று ஏடிப்பிக்கல். இதுல வந்து நிறைய கேட்டகரியில பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து லொபுலார் நிமோனியா. லொபுலார்னா எங்க அஃபெக்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஆஃப் அக்யூட் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் ஆஃப் எ பார்ட் ஆஃப் லோபு, இல்லை என்டையர் லோபு, இல்லைன்னா 2 lobes ஆஃப் த ஒன் ஆர் போத் லங்ஸ். லோப்ஸ்ல வந்து அஃபெக்ட் ஆச்சுன்னா அது லொபுலார் நிமோனியான்னு சொல்றோம். இதோட கிளினிக்கல் ஃபீச்சர் வந்து மெயினா என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஷேக்கிங், சில்ஸ் இருக்கு, ஃபீவர் இருக்கு, மலைஸ் வித் பியூரட்டிக் செஸ்ட் பெயின் இருக்கும், டிஸ்னியா இருக்கு, காஃப் வித் எக்ஸ்பெக்ட்ரேஷன் இருக்கு. இதுதான் வந்து மெயினா இருக்கும். பிசிக்கல் ஃபைண்டிங்ல வந்து பார்க்கும்போது ஃபீவர் இருக்கு, ட்ராக்கிபெனியா இருக்கு, ட்ராக்கிகார்டியா இருக்கு, சைனோசிஸ் இருக்கு. இது கூட நியூட்ரோஃபிலிக் லியூகோசைட்டோசிஸ் வந்து இருக்கும். செஸ்ட் ரேடியோகிராஃபில வந்து கன்சாலிடேஷன் வந்து நம்ம பார்க்கலாம். கல்ச்சர்ல வந்து ஸ்பூட்டம் அண்ட் ஆன்டிபயோட்டிக் சென்சிட்டிவிட்டி வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். காம்ப்ளிகேஷன் வந்து மெயினா பாத்தீங்கன்னா ப்ளூரல் எஃப்யூஷன் ஆகுது, அப்புறம் லங் ஆப்சஸ், எம்ஃபைமா அண்ட் மெட்டாஸ்டாட்டிக் இன்ஃபெக்ஷன் வந்து வருது காம்ப்ளிகேஷனா. அடுத்தது மார்ஃபாலஜிக் ஃபீச்சர் வந்து பார்க்கும்போது 4 பேத்தாலஜிக்கல் ஃபேசஸ் இருக்கு மார்ஃபாலஜில. ஒன்னு வந்து ஸ்டேஜ் ஆஃப் கன்ஜஷன், ரெட் ஹெப்படைசேஷன், கிரே ஹெப்படைசேஷன், அப்புறம் ரிசல்ஷன். இதுதான் வந்து 4 பேத்தாலஜிக்கல் ஃபேசஸ் ஆஃப் த நிமோனியா. ஓகேவா. அடுத்து வந்து பிராங்கோ நிமோனியா பார்க்கலாம், அதாவது லொபுலார் நிமோனியா. இது வந்து டெர்மினல் பாங்கியோல்ஸோட இன்ஃபெக்ஷன் தான் வந்து பிராங்கோ நிமோனியா. எக்ஸ்டெண்ட் இன்டு த சரௌண்டிங் ஆல்வியோலுக்கு எக்ஸ்டெண்ட் ஆகும். ரிசல்டிங் ஃப்ரம் பேட்ச் கன்சாலிடேஷன் வந்து இதுல இருக்கும். கிளினிக்கல் ஃபீச்சர் வந்து பாத்தீங்கன்னா காஃப் இருக்கு, ட்ராக்கிபீனியா இருக்கு. ஜென்ரலி இன்ஃபேக்ட்டுக்கும் அண்ட் எல்டர் இண்டிவிஜுவலுக்கும் தான் இந்த பிராங்கோ நிமோனியா காமனா வருது. ஹிஸ்டரி ஆஃப் பெட் ரிட்டன் இல்னஸ் இருந்ததுனா, கிரானிக் டெபிலிட்டி இருந்தா, இல்ல ஆஸ்பிரேஷன் ஆஃப் கேஸ்ட்ரிக் கண்டென்ட் இருந்தா இந்த பிராங்கோ நிமோனியா வந்து காமனா வருது. எக்ஸ்டேல வந்து பாத்தீங்கன்னா மோல்டன் அண்ட் ஃபோக்கல் ஒபேசிட்டி வந்து நம்மளுக்கு தெரியுது. மார்ஃபாலஜியா பார்க்கும்போது பேட்சி ஏரியாஸ் ஆஃப் ரெட் ஆர் கிரே கன்சாலிடேஷன் வந்து இருக்கு. கட் சர்ஃபேஸ்ல வந்து ட்ரை, கிரானுலர் அண்ட் ஃப்ரிம்மா இருக்கும் அந்த அஃபெக்டட் பார்ட். காம்ப்ளிகேஷன் வந்து பார்க்கும்போது பிராங்கி எக்டாக்சிஸ் வந்து வருது, எம்ஃபைமா வருது, ஃபைப்ரோசிஸ் அண்ட் லங் ஆப்சிஸ். இதெல்லாம் வந்து காமனா இருக்கு காம்ப்ளிகேஷன் ஆஃப் த பிராங்கோ நிமோனியாக்கு. அடுத்தது வந்து ஹாஸ்பிட்டல் அக்வைர்ட் நிமோனியா. ஹாஸ்பிட்டல் அக்வைர்ட் நிமோனியா வந்து டிஃபைன் ஆஸ் த இன்ஃபெக்ஷன் ஆஃப் லங் பேரன்கைமாவோட இன்ஃபெக்ஷன். ஓகேவா. எதனாலனா அக்வைரிங் மோர் தென் 48 hours ஆஃப்டர் த அட்மிஷன் ஆஃப் த ஹாஸ்பிட்டல். ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி 48 hours கழிச்சு வந்து நம்மளுக்கு நிமோனியா வந்தது அந்த ஹாஸ்பிட்டல் அக்வைர்ட் நிமோனியா. இதுல வந்து 2 கேட்டகரி இருக்கும். சிவியர் டெபிலிட்டி பர்சனுக்கு வரும், இன்னொன்று இம்யூனோ சப்ரஷன் பர்சன். இந்த 2 பேருக்கும் வந்து இது காமனான வர நிமோனியா. அடுத்தது ஹெல்த் கேர் அசோசியேட்டர் வந்து பாத்தீங்கன்னா நிமோனியா ஃபாலோயிங் அட்மிஷன் டு அன் அக்யூட் கேர் ஹாஸ்பிட்டல் டியூரிங் த ப்ரீவியஸ் 90 days. அக்யூட் கேர் ஹாஸ்பிட்டல்ல வந்து ஜாயின் ஆகும் போது அவங்களுக்கு வந்து ஹாஸ்பிட்டல் வந்து வருதுன்னா யாருக்கு மெயினா பாத்தீங்கன்னா ஹீமோடயாலிசிஸ் பண்றவங்களுக்கு, அப்புறம் நர்சிங் உமன், லாங் டேர்ம் கேர் ஃபெசிலிட்டியில இருக்காங்க, அவங்களுக்குலாம் வந்து காமனா இந்த ஹெல்த் கேர் அசோசியேட்டட் நிமோனியா வந்து ஆஃப் ஹாஸ்பிட்டல் அக்வைர்ட் நிமோனியா இந்த ஐசியூ பேஷண்ட்க்கு வந்து வருது. காமன் காசஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப்டோகாக்கல், சூடோமோனஸ் தான் மெயினா இந்த வென்டிலேட்டர் அசோசியேட்டட் நிமோனியாவை காஸ் பண்ணுது. ஓகேவா. அடுத்து வந்து மிஸ்லேனியஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஹைப்போஸ்டாட்டிக் நிமோனியா. ஹைப்போஸ்டாட்டிக் நிமோனியா என்னன்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் ஆஸ்பிரேஷன் நிமோனியா. ஆஸ்பிரேஷனால நிமோனியா வந்துன்னா அது வந்து ஹைப்போஸ்டாட்டிக் நிமோனியா. இது வந்து யாருக்கு மெயினா இருக்கும்னு பாத்தீங்கன்னா எல்டர்லி டெபிலிட்டட் பர்சன், யார் பெட் ரிட்டனா இருக்காங்களோ அவங்களுக்கு இது காமனா இருக்கு. இதுல என்ன இருக்குன்னா இன்அடிக்வேட் காஃப் ரிஃப்ளெக்ஸ் வந்து இருக்கு, எக்ஸசிவ் ரெஸ்பிரேட்டரி செக்ரீஷன், பல்மனரி கன்ஜஷன்லாம் வந்து இந்த ஹைப்போஸ்டாட்டிக் நிமோனியால வந்து வருது. இதோட
வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொலாங்டு ரீகமன்சி ஃப்ரீக்வெண்ட் சேஞ்ச் ஆஃப் த போஸ்டரையும் கோமாட்டஸோ டெபிலிட்டரி சப்ஜெக்ட்டுக்கும் அந்த போஸ்டரை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்புறம் ரெகுலர் ப்ரீத்திங் எக்ஸசைஸ் கொடுக்கணும். இதுதான் வந்து இதோட ப்ரிவென்ஷன் ஆஃப் த நிமோனியா. இந்த நிமோனியாவில் ஏதாவது டவுட் இருந்தால் சொல்லுங்கள். ஓகே, பாய்.